இந்த சிட்டில இருக்கிற எல்லா குழந்தைகளும் மணிக்கு 200 கிலோமீட்டர்ல ஓடுற அந்த டிராகனை பத்தி தான் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த கனவெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். டிராகனை பத்தி எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். டிராகன்ஸால இந்த உலகத்தை அழிக்கவும் முடியும், காக்கவும் முடியும். என் அப்பா ரொம்ப சின்ன வயசுல என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் டிராகன் பூஸ்டரா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் தான் டிராகன்களுக்கும் மனுஷங்களுக்கும் இடையே நடக்க போற தடுக்க போறேன். அதுக்கான முதல் கட்டமா நான் இப்ப இந்த ரேஸ்ல கலந்துக்கிறேன். என் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். இப்ப என்னோட இந்த கோல்டன் பிளாக் டிராகன் நான் எப்படி பயன்படுத்தணுங்கிறத கண்டுபிடிச்சாகணும். ஆனா அதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப இல்ல. இந்த ரேஸ்ல என்னைக்குதான் நீ ஜெயிப்ப? அது கொஞ்சம் கொஞ்சமா தானே முன்னேறணும். அது சரி, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறேன்னு நீ கிளம்புனாயிட போற. நான் சீரியஸா சொல்றேன், இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் நீ பாரு. அதை விட்டுட்டு ஸ்லோ மோஷன்ல முன்னேற அது இதுன்னு உளறிட்டு இருந்த அப்புறம் உனக்கு எப்பவுமே நான் உதவி செய்ய மாட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். அது எனக்கும் தெரியும். நான் முழு முயற்சி எடுப்பேன், நிச்சயமா முன்னேறுவேன். இப்ப சொன்ன பாரு, இது கரெக்ட். என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, அதை செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாராவே இருக்கேன். நிச்சயம் ஒரு நாள் நான் ரேஸ்ல வின் பண்ணுவேன். எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம், என்ன நானே பாத்துக்க முடியும். எனக்கு ஏதாவது தேவைன்னா என் டிராகன் நிச்சயமா எனக்கு உதவி பண்ணுவான். இது வேற சொதப்பிடுச்சா? ஏய், அங்க நிக்கிறது உன்னோட ஃப்ரெண்ட் கிட்பர்ட் தானே? ஹேய், நீ வர வர வயசுக்கு மீறி பேச ஆரம்பிச்சிட்ட. ஏய், இவன் நம்ம கிட்ட போய் சொல்றான். அங்க பாரு அவளை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கான்னு. ஏய், என்ன பண்ற? ஏய், ஹெல்மெட்டை இங்க எடு. பாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீ ரேஸுக்கு போகும்போது இதை மட்டும் நீ ட்ரை பண்ணு. ஏர் வேகிங் கண்ட்ரோலரா? இல்ல 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 இல்ல, இது முதல்ல ஏர் வேகிங் கண்ட்ரோலா இருந்துச்சு. ஆனா இப்ப இது என்னுடைய புது கண்டுபிடிப்பு. இதுல நான் ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இதோட டிசைனை எனக்கு எப்ப வேணாலும் நான் நினைச்ச மாதிரி ரீப்ரோகிராம் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நான் இதை கொண்டு போய் வித்தனா எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமே. ஆனா அதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் போய் பார்க்கணும். இதை ஏன் நம்ம ரேஸ்ல யூஸ் பண்ணி பார்க்க கூடாது? பார்க்கலாம். இவங்க 3 பேரும் கூட்டணி சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? நடக்க போற ரேஸ்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் விட மாட்டேன். ஆனா ஒண்ணு, டிராகன் அவங்க கிட்ட இருக்கு. அந்த டிராகனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சா அந்த டிராகனை ஒண்ணும் இல்லாம என்னால செய்ய முடியும். ஆனா அந்த டிராகன் நீ சொல்றதை எப்படி கேட்கும்? அதுதான் அந்த ரேஸ்ல ஜெயிக்க போகுது. நான் ஜெயிக்க விட மாட்டேன். எத்தனை ரேஸ் நடந்தாலும் சரி, யார் யாரு கலந்துக்கிட்டாலும் சரி, இந்த உலகத்துல எப்பவும் நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். இந்த டிராகன் சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இன்னைக்கு இங்க நடக்க இருக்கிற டிராகன் ரேஸ பார்க்க எல்லாரும் தயாரா இருங்க. இன்னைக்கு நடக்க போற இந்த ரேஸ உலகத்துல இருக்கிற பல கோடி மக்கள் பார்க்க போறாங்க. ஒரு ஸ்பெஷல் ஹெல்மெட்டையும் நாங்க யூஸ் பண்ண போறோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் இதை பயன்படுத்தாதீங்க. இந்த ரேஸ பார்க்க போற உங்க எல்லாருக்கும் நிச்சயமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே பாம், ரொம்ப முக்கியமான நேரம் வந்துருச்சு. வேலை செய்யுது. என்னால நம்பவே முடியல, இது வேலை செய்யுது. நீ என்னைக்குதான் என்ன நம்பி இருக்க? ஹே, நீ எப்படி இருக்க? டிராகன் ரேஸ்க்கு ரெடியா? ஆத்தர், ஹெல்மெட்டோட பட்டன் ஆன் பண்ணு. நான் இருக்கிற இடத்துல இருந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன், புரிஞ்சுதா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த ரேஸ்ல ஜெயிக்காம இருக்கிறதுக்காக இங்க நிறைய சூழ்ச்சிகள் இருக்கு. தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தான் இந்த வாட்டர் டிராகனோட போராட வேண்டியிருக்கு. சாரி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ ரொம்ப ரொம்ப நல்ல டிராகன். வாவ், எவ்வளவு பெரிய ஜம்ப் பண்ண பார்த்தல. ஆமா,